ஸ்கோடா ஃபேமிலி, ஸ்கோடா லவர்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ஹோண்டா டொயோட்டோ லவர்ஸ் 2020 வரைக்கும் அது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வண்டி தான் பெஸ்ட், ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்மூத் அப்படின்னு. 2021 தான் குஷாக்கு வாங்கினேன். அந்த மாடலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, ஒரு டைம் வந்து மாடல் மாத்தி பார்ப்போம், பிராண்டு மாத்தி பார்ப்போம், எப்படிதான் இருக்குன்னு பார்த்தலான்னு. ஆண்டையில இருந்து அந்த காரை நான் டீ கடைக்கு போகணும்னா கூட அந்த வண்டி தான் எடுத்துட்டு போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சது. அருமையான வண்டி, நல்லா ஓட்டணும். அப்ப அந்த டைம் தான் கோடியா புதுசா லான்ச் பண்ணியிருந்தாங்க. டெமோ வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் 40 lakhs 41 lakhs ஏதோ தான். புதுசு வந்து அதை விட 20 ஜாஸ்தி. ஆனா எனக்கு இதே இல்லை, மனசே இல்லை. சரி, எடுத்தா இந்த வண்டி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் கோடியாக் புக் பண்ணி எடுத்தேன். அந்த வண்டியெல்லாம் சொன்னா அது கண்டிப்பா புரியாது. இப்ப லட்டு ஜிலேபின்னு சொன்னா இனிக்குங்களா? இனிக்காது. ஓட்டி பார்க்கணும். எடுத்துட்டு ஒரு ஹைவேல விட்டீங்கன்னா ஒரு பங்களால உட்கார்ந்துட்டு இருக்கிற ஃபீல் தான் உண்மையிலேயே. ஆடி பென்ஸ் எல்லாம் என்ன எஃபெக்ட்னு எனக்கு தெரியாது, போயிருக்கேன், ஓட்டுறது கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதனோட கம்ஃபர்டபிள், ஸ்மூத்னஸ், அந்த டிரைவிங் பண்ணும்போது ஸ்டியரிங் பிடிச்சி உட்கார்ந்து அந்த ஆக்சிலேஷன் கொடுக்கும் போது இருக்கிற ஃபீல் இருக்குங்களே, வண்டி நிறுத்துறதுக்கே மனசு இருக்காது, போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா நீங்களாம் ஒரு டெமோ பாருங்க, பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்துருவீங்க. ரொம்ப அருமையான வெஹிக்கிள். வாய்ப்பு இருக்கிறவங்க கோடியா குஷாக் எடுங்க, ஸ்லாவியா எடுங்க. இன்னும் கொஞ்சம் டிரைவிங் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா கோடியாக் எடுங்க. இது என்னோட சாய்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு, இன்வைட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.